காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முருகர் அப்படின்னாலே ஆறுபடை வீடு, எல்லா இடமும் கூட்டமா நிரம்பி வழியுது. யாராலையும் வீடு மட்டுமா, சிறுவாபுரி போங்க. ஆமா, அந்த பக்கம் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வேற எங்கேயாவது முருகனை போய் வழிபடணும், முருகன் எல்லா இடத்துலயும் இருக்காரு, இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் கோயில் எல்லா ராசிக்காரரும் போய் வழிபடலாம், அந்த மாதிரி ஏதாவது கோயில் இருக்கா? ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு நட்சத்திர கோயில் நான் சொல்றேன். திருச்செந்தூர், பழனி, அறுபடை வீடு, விராலிமலை, திருப்போரூர், வடபழனி, சிறுவாபுரி, எல்லாமே முருகன் அப்படியே கூட்டத்தோடு தான் இருக்கார். அப்படியே கொண்டாட்டம். மருதமலை, இதெல்லாம் நிறைய விட்டுட்டா, சொல்லிகிட்டே போகலாம். குன்றுதோர் ஆடல் இல்லையா, இங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றார்கள் இல்லையா. கடல் அலையா மக்கள் அலையான இது ஒரு பாடல் நமக்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் வரும். அது மாதிரி இருக்கு. ஆனால் திருச்செந்தூர் அளவு ஒரு சக்தி வாய்ந்த கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில்ன்ற பேர்லேயே நிறைய இடத்துல இருக்குது. அதுவே பயங்கர சக்தியாக தான் இருக்குது. இந்த இடத்திற்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு உண்டு. சூரசம்ஹாரம் இன்னைக்கு திருச்செந்தூரில் நடக்குது. அன்னைக்கு வீர மகேந்திரபுரத்தில் நடந்தது. காலத்தால் அழியப்பட்ட இடம். திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா கையில் தாமரை மலர் ஏந்தி தான் இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரே பூஜா மூர்த்தி. அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சு அந்த அசுரனை அழிக்கலை, உருமாற்றினான் முருகன். ஏன்னா தன்னுடைய வெற்றி கொடியில் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினான். அதனால தான் கருணை. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, மாறிதான் போகிறான், ஆனால் அதுவே தோஷமாயிட போகிறது அப்படின்றதுனால சுவாமி சிவபூஜை பண்ணானாம் முருகன். அவங்க அப்பா கிட்ட இந்த ஒரு போர்க்காட்சி நிறைய விஷயங்களை நானும் பண்ணேன். எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு பண்ணாலும் இந்த தவம் பூஜைன்றது சுவாமிகளே பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்றைக்கும் பல ஆலயங்கள் முருகன் பூஜித்த சிவன் ஆலயங்கள் நம்ம ஊரில் உண்டு. வைத்தீஸ்வரர் கோயில், புள்ளிருக்கு வேலூர், கீழ்வேலூர்னு நாகப்பட்டினம் சிக்கல் சிங்காரவேலன் கோயில் கிட்ட இருக்கு. கீழ்வேலூர் தலம் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி நிறைய இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கையில் பார்த்தீங்கன்னா பூஜாமூர்த்தி தாமரை மலரோட இருக்காராம். போஸ் கொடுக்கல தாமரையோட, அவங்க அப்பாவுக்கு பூஜை பண்ணுற அந்த சமயத்தில் தேவர்களை பார்த்த கோலம் தான் திருச்செந்தூர் முருகன் கோலம். இப்போ அவருடைய கர்மங்கள், அவருடைய அந்த தோஷங்கள் நீங்க சிவ பூஜை பண்ணார். ராமர் கூட ராமநாதருக்கு பூஜை பண்ணுவார் ராமேஸ்வரத்தில். தெய்வங்களாக இருந்தாலும் அந்த பூஜையை பண்ணி அந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துலேருந்து வெளியில் வரணுன்றது தான் கான்செப்ட். இப்போ முருகனுடைய சூரபத்மனோடு இருந்த அந்த போரில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரமும் இருந்தாங்க. தேவர்கள் எல்லாரும் அவங்களால ஆன ஒரு துணை கூட இருக்காங்க முருகனோட. 27 நட்சத்திரமும் வேதாள வடிவத்தில் ஆடி பாடி முருகன் கூட இருந்தாங்க. இந்த போர் முடிஞ்ச உடனே இந்த நட்சத்திரங்கள், வேதாள வடிவத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் முருகன் அனுகிரகம் வேணும்னு காத்துட்டு இருக்காங்க. வேதாள வடிவத்தில் இருக்கிறனால பைரவர் அத்தனை பேரையும் அடக்கி வருவான் முருகன், அவன் பூஜை பண்ணுறான் வருவான் அப்படின்னு உட்கார வைத்த இடம்தான் சென்னை ஈசிஆர். நிறைய பேருக்கு போக பிடிக்கும். மரக்காணம் அதுக்கிட்ட செய்யூர்னு ஒரு ஊர். சேயூர், சேனா குழந்தை, அது இப்போ செய்யூராக மாறிடுச்சு. செய்யூர் கந்தசாமி கோயில் போய் பாருங்க. இந்த கோயில் என்னம்மா புதுசாக சொல்கிறீங்களே, இல்லை, ரொம்ப பழைய கோயில். அருணகிரியார் பாடல் பெற்ற தலங்க. வளவாபுரின்னு அதுக்கு பேர். வளவாபுரிவாழ் பெருமாளேன்ற மாதிரி அருணகிரியார் பாடின தலம்னா நான் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்போ எவ்வளோ பழமையான தலம். அந்த முருகன் அங்கே தன்னுடைய பூஜை முடிச்சுட்டு திருச்செந்தூரில் நேராக இங்கே வந்து செய்யூரில் 27 நட்சத்திரத்துக்கும் அனுகிரகம் புரிஞ்சார். யாருக்கு பிறந்த நாளோ நல்ல விஷயமோ இருந்தால் உங்கள் நட்சத்திரம் வந்தால் இந்த கோயிலுக்கு போயிடுங்க. 27 நட்சத்திரமும் தனித்தனியாக குட்டி குட்டி சன்னதி மாதிரி இருக்கக்கூடிய அறையில் வேதாள வடிவத்தில் இருப்பாங்க. உங்கள் நட்சத்திரம் என்னவோ அங்கே போய் விளக்கேற்றி பூ போட்டுட்டு இவர்களுக்கு தலைவன் இருக்கான் அதோட வந்துடாதீங்க. ஏன்னா இவங்களாம் நாளன் செய்யும் என்னை தானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும். இத்தனை பேருக்கும் யார் இருந்தா, முருகன் இருந்தால் நாளும் கோளும் எதுவும் பண்ணாது. அதனால வலம் வந்து முருகனை தரிசிங்கள். வள்ளி தேவ சேனாவோடு இருக்கக்கூடிய அழகான முருகப்பெருமான் அங்கே இருக்காரு. ரொம்ப சிறப்பாக பூஜைலாம் நடக்கும். இப்போ திருச்செந்தூர் போனால் கூட்டத்துலேயும் முருகன் என்னை பார்த்துடுவான். ஆனால் முருகனை கொஞ்சம் ஏகாந்தமாக
கூட்டம் இல்லாமல் அப்படி தரிசிக்கணும்னு ஒரு ஆசை. சரி, அப்போ இங்கே போங்க, முருகனோட பேசலாம், அங்கே வாய் திறந்து பாடலாம், ஒரு திருப்புகழ் பாடலாம், இல்லை அலங்காரம் பாடலாம், திருமுருகாற்றுப்படை பாடலாம், இல்லை சஷ்டி கவசம், ஏதாவது ஒரு பாடலாம். முருகன் நம்மளை பார்ப்பான். வேல்மாறல் படிங்க, அங்கே போயிடலாம். என்னம்மா வேல்மாறலே ஒரு மந்திர நூல், மந்திர பாடல் தொகுப்பு. அதை நீங்கள் அங்கே இருக்கிற முருகன் கிட்ட போய் பாடினீங்கன்னா என்னங்க சக்தி இருக்கும். அவ்வளவு ரம்மியமான இடம். முருகனை பாருங்க. என்ன நட்சத்திரமா, ஏதாவது ஒருத்தர் 9 பேர்ல மாறி மாறி வருவாங்க. நவக்கோள்களும் ஒன்று சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, உண்மையான உண்மை. ஆனால் ஜோதிட பெருமக்கள் கூட ஏதோ ஒரு வகையில் இறைவனை நாடுங்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ எந்த விஷயத்தையும் மாற்றும் ஆற்றல் கந்த கடவுளுக்கு உண்டு. அப்படி கந்த கடவுளாக உரையும் செய்யூர் கந்தசாமிக்கு போங்க. எந்த பயிற்சியாக வேணுமானாலும் இருக்கட்டும், உங்கள் நட்சத்திர வேதாளத்தை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய குமரக்கடவுளை முருகப்பெருமானை தரிசித்தால் எந்த ஒரு உபாதியும் இல்லாமல் அந்த அந்தக வீரராக கவி அப்படின்றார் இருக்கா, அவர் பேர் கவிராயர்னே அங்கே இருக்கும். அந்தக கவி வீரராகவர்னு ஒருத்தர் வாழ்ந்து அவர் பிள்ளைத்தமிழே எழுதியிருக்கார். குழந்தையா முருகனை வச்சு பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கார். அதுதான் அந்த முருகனுடைய பள்ளி அறையில இன்னைக்கும் பாடுறாங்க. என்னைக்கோ பாடினார் அவர் புகழ் பாருங்க, இந்த அளவு வருது அப்படின்னா. அப்படி வளமான வாழ்வை கொடுக்கும் வள்ளலாக செய்யூர் கந்தசுவாமி இருக்கின்றான். திருச்செந்தூர்லேருந்து நேராக வந்த தலம். கூட்டம் கம்மியாக இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. ஏகாந்தமாக அவனோட பேசலாம். எல்லா இடங்களிலும் அவனுடைய சக்திகள் ஒரே மாதிரி. இன்னும் அந்த தேய்பிரை அஷ்டமி அந்த மாதிரி ஒரு சில நாட்களில் கூட்டம் உண்டு. சாதாரண ஒரு நாட்களில் போனால் முருகனை ரொம்ப நிம்மதியாக இந்த சென்னை, பாண்டிச்சேரி இல்லை இதுக்குன்னே வந்து கூட பார்க்கலாம். மரக்காணத்திற்கு அருகே இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணலாம். நம்ம அருணகிரியாரால் பாடல் பண்ண ஒரு அற்புதமான தலம். நிச்சயமா. மரக்காணம்ல இருக்கக்கூடிய கந்தன் அவருடைய புகழ் அப்படின்றது எப்படியாவது யார் மூலியமாவது அது மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில நான் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா நான் அந்த இன்பத்தை அனுபவித்தேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வைகம். இப்போ நல்ல விஷயம் தான் நான் உங்களை பிடிக்கும் நான் சொல்வேன். மக்கள் போங்களேன், அந்த செய்யூர் போய் அனுபவியுங்கள். அப்படி ஒரு ஆற்றல் தரும் முருகனாக அங்கே அவன் வீற்றிருக்கின்றான். நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முருகன் உண்டாக்கட்டும். ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.